Hello my dear viewers, welcome back to another video. My dear viewers, இந்த வீடியோல ரொம்பவே சீரியஸான ஒரு டாபிக்கை பத்தி நம்ம பேச போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த 3 நாட்களா இந்தியாவோட மொத்த பார்வையுமே தமிழ்நாட்டோட கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் மேல தான் இருக்கு. காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சில கள்ளச்சாராயம் குடிச்சு 42 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 130 பேருக்கு மேல சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான். தமிழ்நாட்டோட மொத்த பெரிய தலைகளுமே, அதாவது எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், சீமான், தளபதி விஜய், இந்த மாதிரி மொத்த பேருமே கள்ளக்குறிச்சியில் போய் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நிதியுதவி வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நேஷ்னல் சென்சேஷனலான நியூஸை அங்கே உருவாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க அடல்ட்ரேட்டட் ஆல்கஹால் தான். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் உருவானதுக்கான காரணம் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 42 பீப்புள்ஸ் இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், இந்த ப்ராப்ளம் எல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது பார்க்க ஆரம்பிப்போம். கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் கண்ணுக்குட்டின்னு சொல்லப்படுற கோவிந்தராஜ் அப்படின்ற நபர் கள்ளச்சாராயத்தை வித்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்குன்னு நிறைய கஸ்டமர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த கருணாபுரம் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்க அத்தனை பேரும் அங்கே தான் சாராயம் வாங்கி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட டாஸ்மாகில் விலை அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்கன்ட்டு சொல்லப்படுறாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் ரெகுலராக சாப்பிட்ருக்காங்க சாராயத்தை. பட் அடுத்த நாள் 19ஆம் தேதி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிச்சவங்களில் முக்கால்வாசி பேருக்கு வயிற்று வலி, கண்ணெரிச்சல், தலை சுத்தல், தலைவலி, இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்ததுனால லைனாக போய் கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி அட்மிட் ஆனவங்களில் பாதி பேருக்கு மேலே தொடர்ந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இறந்துருக்காங்க. என்ன இப்படி திடீர்னு அட்மிட் ஆகிறவங்களாம் இறக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்க எல்லாருமே இந்த கள்ளச்சாராயம் குடித்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. உடனடியாக அந்த கள்ளச்சாராயம் விற்கிற கண்ணுக்குட்டியவும் அவன் கஸ்டடியில் இருந்த 200 லிட்டர் சாராயத்தையும் சீஸ் பண்ணுறாங்க. அவனையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். அரெஸ்ட் பண்ணி அந்த கள்ளச்சாராயத்தை எடுத்து லெபார்ட்டரியில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கள்ளச்சாராயத்தில் அதிகப்படியான மெத்தனால் கண்டென்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மெத்தனால் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெத்தனால்ன்றது ஒரு ஹைலி பாய்சனஸ், ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொருள், எஸ்பெஷலி ஹியூமன்ஸுக்கு. ஸோ ஹியூமன்ஸ் மெத்தனாலை கன்சியூம் பண்ணுறதுக்கான பொருள் கிடையாது. ஏன்னா மெத்தனால்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸ் கெமிக்கல். ஸோ அதை ஹியூமன்ஸ் கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு டெத் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மெத்தனால் ஒரு மனுஷனை கொல்றதுக்கு போதுமான அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அந்த கோவிந்தராஜ் என்ற நபர் இப்போ மட்டுமா சாராயம் விற்கிறாரு? அவர் ரொம்ப நாளாகவே வித்துட்ருக்காரு. ஸோ இப்போ மட்டும் ஏன் பீப்புள்ஸ் கொத்தா இறந்து போகிறாங்க? இப்போ மட்டும் எப்படி மெத்தனாலோட அளவு அதிகரிச்சிருக்கும், இத்தனை நாள் அதிகரிச்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ இப்போ இந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் இருக்கிறதுக்கான காரணம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் டிஸ்டிலேஷன். அதாவது மை டியர் வியூவர்ஸ், இந்த மெத்தனாலோட அளவு எப்படி கள்ளச்சாராயத்தில் அதிகரிச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த சாராயம் எப்படி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சாராயம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸில் பெக்டின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெக்டின் சொல்லப்படுற கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்கிற ஃப்ரூட்ஸான கிரேப்ஸ், ஆரஞ்சஸ், ஆப்பிள்ஸ், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஊற வைப்பாங்க. எப்படி ஊற வைப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வீக் கணக்காக வாரக்கணக்காக ஊற வைப்பாங்க. அது ஊறும்போது ஈஸ்ட் போட்டு விட்ருவாங்க. ஈஸ்ட் போட்டால் அந்த இடத்துல ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கக்கூடிய ப்ராசஸில் அந்த பெக்டின் அப்படின்னு சொல்லப்படுற கார்போஹைட்ரேட்லேருந்து எத்தனாலும் மெத்தனாலும் பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இந்த எத்தனால்னால ஹியூமன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது சாப்பிட்ற மாதிரியான பொருள் தான். எத்தனால் நம்ம கன்சியூம் பண்ணாலே நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் மெத்தனால்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மெத்தனால் ஹைலி டேஞ்சரஸ் ஃபார் ஹியூமன்ஸ். ஸோ அதை ப்ராப்பராக டிஸ்டிலேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த கவர்மெண்ட் ஆல்கஹாலிக் ஃபேக்ட்ரியிலலாம் ஈஸியாக அதுக்குன்னு ப்ராப்பரான மெஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மெத்தனாலை ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி இல்லீகலாக கள்ளச்சாராயம் காசுறவங்க அதை ப்ராப்பராக சுத்தம் பண்ணாமல் விடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேபி மிஸ்டேக் ஆகி மெத்தனாலோட கண்டென்ட் இதில் அதிகரிச்சிருக்கலாம். அதனால் கூட பீப்புள்ஸ் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேணும்ன்ட்டே மெத்தனாலை யூஸ் பண்ணுறது.
சில இண்டஸ்ட்ரீஸில் மெத்தனாலை வேணும்ட்டே, அதாவது இந்த மாதிரி ஆல்கஹாலோட அளவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே மெத்தனாலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேணும்ட்டே மெத்தனாலை கூட கலந்துருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ரா மெட்டீரியல்ஸ். அதாவது ரா மெட்டீரியல்ஸை வந்து ஒழுங்காக சுத்திகரிக்கப்படாத ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி பெக்டின் அதிகமாக இருந்த ஃப்ரூட்ஸ் தான் சாராயம் காசுறதுக்கான மெயினான ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இல்லாட்டி ப்ராப்பராக அதை டிஸ்டிலேட் பண்ணாமல் இருந்தாலையும் அந்த பொருளை யூஸ் பண்ணி கிடைக்கிற ஃபைனல் ப்ராடக்ட் மெத்தனால் ரிச் கண்டென்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் காரணங்கள்னால அந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனாலோட அளவு அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெத்தனால்ன்றது எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெத்தனாலை நம்ம கன்சியூம் பண்ணோன்னா நம்மளோட மெட்டபாலிசத்தை அது தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்மளோட கண் பார்வை போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ மெத்தனால் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூம் பண்ணதுமே நம்மளோட பிளட்டோட திக்னஸை வந்து அதிகரிச்சிடும். லிக்விட் ஃபார்மில் இருக்கிற நம்மளோட பிளட்டை வந்து ஜெல்லோட ஃபார்முக்கு மாற்றிடும். லைக் எப்படி ஒரு பாய்சன் வந்து பிளட்டில் கலந்தால் பிளட் வந்து லிக்விட் ஃபார்மில் இருந்து திக்காக மாறி ஒரு ஜெல் மாதிரி ஆகி அதோட ஃப்ளோ வந்து தடைப்படுமோ, ஸோ இதே ப்ராப்ளம் தான் மெத்தனாலை கன்சியூம் பண்ணாலே வரும். மெத்தனால்ன்றது இட்ஸ் அ பாய்சன். உண்மையாக சொல்ல போனால் மெத்தனால்ன்றது ஒரு பாய்சன். அப்போ அந்த கள்ளச்சாராயத்தை குடித்தவங்கலாம் பாய்சனை தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ மை டியர்ஸ், இதுதான் அந்த கள்ளச்சாராயத்தை கன்சியூம் பண்ணவங்க இறக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 42 பீப்புள்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 130 பேருக்கு மேலே 4 ஹாஸ்பிட்டல்ஸில் சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. இதுக்கு மேலே டெத் கவுண்ட் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள் மட்டும்தான் இறந்தாங்களா அப்படின்னு பார்த்தா பெண்களும் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தான் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வச்ச அந்த சாராயத்தை தண்ணி நினச்சி எடுத்து குடித்த ஒரு அம்மாவும் இறந்துருக்காங்க. இன்றைக்கி தாயும் தந்தையும் இல்லாமல் அந்த 3 குழந்தைங்க அனாதையாக நிற்கிறாங்க. ஒரு குழந்தை அவங்க அப்பாவோட பணத்து முன்னாடி நின்று அழுந்துட்டு கிடக்கு. ஸோ மை டியர்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம யாரை தான் குறை சொல்கிறது? இத்தனை நாளாக கள்ளச்சாராயம் வித்தான்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சு அவங்களோட சப்போர்ட்லேயே தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ப்ராப்ளம் நடந்தும் அவனை பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணியும் அந்த கண்ணுக்குட்டியை வந்து அரெஸ்ட் பண்ணாத இந்த கவர்மெண்ட்டை குற்றம் சொல்கிறதா? இல்லாட்டி கள்ளச்சாராயம் குடிச்சா உடம்புக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சும் போய் அதை வாங்கி குடிச்ச இந்த மக்களை குத்தம் சொல்கிறதா? யாரை குத்தம் சொல்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த கள்ளக்குறிச்சியில் நடக்கிற ப்ராப்ளம். இதை தான் இன்றைக்கி பேசணும்னு சொல்லிட்டு பேசினா. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்ச டாப்பிக்கே வேறு. இன்றைக்கி நம்ம சயின்ஸ் டாப்பிக்கை பற்றி பேசியிருக்கணும். பட் இது ஒரு சென்சேஷனலான ப்ராப்ளமாக வந்ததுனால இதை பற்றி பேசியே ஆகணும். கள்ளச்சாராயன்றது எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்றத பீப்புள்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணேன். ஸோ ஏன் மெத்தனால் ரொம்ப ஆபத்தானது, கள்ளச்சாராயம் குடிக்கிறது ஏன் அவ்வளோ ஆபத்து, சாராயம் குடிக்கிறதே ஒரு ஆபத்து, ஆல்கஹால் கன்சப்ஷனே பேட் ஃபார் ஹெல்த். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் பண்ணாத, ஒரு ப்ராப்பரான மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்லாத இந்த மாதிரி இல்லீகலாக உருவாக்கப்படுற அடல்ட்ரேட்டட் ஆல்கஹாலை கன்சூம் பண்ணுறது இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ். ஸோ தயவு செஞ்சு காசு இருந்தால் போய் கடையில் வாங்கி குடிங்க, கவர்மெண்ட் சரக்கை வாங்கி குடிங்க. இல்லைன்னா குடிக்கிறதே விட்டுறது ரொம்ப பெட்டர். பட் நீங்கள் குடிச்சே ஆகணும், குடிக்கலாம் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்ல போகிற நபர்லாம் இருக்காங்க. அப்படி நீங்கள் குடிச்சே ஆகணும்னா காசு இருந்தால் போய் கடையில் வாங்கி குடிங்க. இல்லாட்டி இந்த மாதிரி கள்ளச்சாரத்தெல்லாம் வாங்கி குடிச்சு அநேகமாக செத்து போகாதீங்க. கடைசியில் கஷ்டப்படுறதும் உங்கள் ஃபேமிலிஸ் தான். இப்போ அங்கே அந்த கள்ளக்குறிச்சின்றதே ஒரு சுடுகாடு மாதிரி மாறி இருக்குது. மொத்த கள்ளக்குறிச்சியுமே பயங்கரமான ஒரு சோகத்துக்குள்ளே மூழ்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ கள்ளச்சாராயன்றது ரொம்ப ரொம்ப ஹைலி டேஞ்சரஸ். தயவு செஞ்சு அதை இனிமேல் யாரும் பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆல்கஹாலாவே தவிர்க்க பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.